ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதான் டாக்டர் சொல்லிட்டாங்கல. ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. சரி நம்ம கிளம்பலாம். ஜீசஸ் ஜீஜி. பிரதர் சொல்லி சிஸ்டர். ஏன் பிரதர் என்னாச்சு பிரதர்? யாருமே இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. ரெண்டு தங்கச்சி ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருக்காங்க. இவங்க அப்படி நான் பார்த்துப்பேன். எங்கள் அம்மா தான் எனக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க. எல்லா கடவுளும் கும்பிட்றேன், எல்லா கடவுளும் எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேது. கோயிலாக அலையிறேன். அம்மாக்கா எல்லாம் செஞ்சேன், எல்லாமே வேண்டினேன், ஒன்றுமே நடக்குது. அம்மா இவங்களாச்சும் சரி உங்களுக்கு தெரியாது, சும்மா இருங்க. இப்படிதான் சொல்லிட்டு வருவாங்க. இல்ல சிஸ்டர் நான் ப்ரே பண்ணலாமா? நீங்க பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்களாச்சும் பண்ணி எங்க அம்மா காப்பாத்துங்க. நீங்க எந்த கடவுளையும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க பண்ணட்டுமே கொஞ்சம். நம்ம அம்மா நல்லா இருந்தா யாரு பாப்பா அம்மாக்காக? யாரும் பேசுறாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதான் மனம் பிராந்தி. கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா பேச பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க சிஸ்டர். நீங்களாச்சும் பண்ணி எங்க அம்மா காப்பாற்ற முடிஞ்சா பண்ணுங்க. உங்க கடவுளாச்சும் காப்பாத்துறாரு பாப்போம். பண்ணுங்க. தகப்பனே, இந்த நாளை கொடுத்து நன்றி செலுத்தும் சுவாமி. தகப்பனே, இந்த தாயம் பாதத்தில் ஒப்புடுகிறேன். அப்பா உமக்கு தெரியும் ஆண்டவர், இவருக்கு என்ன பிரச்சனை, என்ன வியாதினி நீர் அறிந்திருக்கிற தேவன் சுவாமி. அப்பா நாங்கள் விசுவாசிக்கிற இந்த தாய்க்கு முற்றிலுமா சுகம் கொடுப்பீர் ஆண்டவர். அப்பா மருத்துவ கட்டிலே என் தேவன் பெரியவரா இருக்கிறார் சுவாமி. நீர் முற்றிலுமா சுகம் கொடுத்து ஆண்டவரே இவர் உண்மை அறிந்து கொள்ள நீர் ஆசீர்வாதம் சுவாமி. அப்பா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போட்டு, அந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் நீர் எடுத்து போட்டு சுவாமி. நீர் அவர்களை முற்றிலுமா ஆசீர்வதிங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிற நல்ல பிதாவே. இப்ப நல்லா ஆயிட்டாங்களா? சாப்பாடு எடுத்து வந்தோம். நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டுக்கோங்க. அம்மா உட்காந்துருக்காங்க. மச்சான் எங்கடா இருக்காங்க? எந்த ஹாஸ்பிட்டல் சொன்ன? எந்த பெட்ல? திருடா நிறைய பேர் இருக்காங்க. சரி நான் பாத்துக்கிறேன். சரி போன வை. சரி தம்பி கேட்டா கண்ணாடி போட்டு பாக்குறீங்க? தெரியுதா இல்லையா? காசை வாங்குறீங்க அப்படியே போயிடுறீங்க. என்ன ஆச்சு? இது அம்மாவுக்கு உடம்பு சரியாம இருக்கு. அம்மாவுக்கு உடம்புல நீ காசை கொடு. அப்ப நான் எப்படி காசு பாய்க்கிறது? அம்மா பின்னாடியே வேலை செய்யி. ஒரு வாரம் டைம். காசு கேட்கும் நல்லா கேட்கறீங்க தானே? கொடுக்கும் போது கஷ்டமா இருக்கா? நீங்க யார் நடுவுல? சொந்தக்காரனா காசை கொடுங்க. காசை ஒன்னா காசை கொடுக்கணும். ஓகேயா? இல்ல உனக்கு ரெண்டுல உனக்கு சங்கு தான் உனக்கு. அந்த பேச்சுலாம் இல்ல எனக்கு. காசை ஒன்னா கொடுங்கல. காலெல்லாம் விடாத. எந்த காலெல்லாம் விடாத. என்கிட்ட காசை ஒன்னா காசை கொடுக்கணும். காசை வாங்கினா அழகா கொடுக்கணும். மனச மாதிரி பேசுங்க. நான் எப்போ வரும் காசு? என்ன தாப்பால் அடிக்க போடுறீங்க? காசுப்பா 10,000 வாங்கியிருக்க. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன். எனக்கு காசு இப்ப எனக்கு ஒரு 5,000 லட்சம் கொடுங்க. இல்ல ஆஸ்பத்திரிக்கே காசு இல்ல போன் இல்ல நகை எல்லாம் எடுத்து கொடு. எதுவுமே இல்ல. நான் எல்லாமே ஆஸ்பத்திரிக்கு. அப்ப என் முதல்ல கேட்டா பதில் பேசுது. ஒரு வாரம் டைம் கொடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கிறேன். ஒரு வாரம் டைம், ஒரு 3 நாள் தான் டைம். இந்த பாரு கிட்ட அவங்க சொரிடுவான். அப்படியே போயிடாங்க. காலை தொடாது, குத்திடுவான். சொல்றதானே தொடாதுன்னு. 3 நாளுக்குள்ள காசு வந்து சேரணும். இல்லன்னு வச்சுக்க காலை தம்பரம் நான் அடிச்சிட்டு போயிடுவேன். ஓகேயா? புரியுதா? தெரியுதா? காசு வாங்குவோம் வாங்குறீங்க வந்து அப்படியே படுத்துறீங்க. கமக்கமா இருக்கிறீங்க. அப்படியே அப்படியே படுக்க சொல்லிடு. காசு நீ கொடு. சரியா? 3 நாள் டே காசு வரலன்னா வச்சுக்க. யாரு தம்பிங்களா? ஸ்கூல் படிக்கிறாங்க தானே? இந்த ஸ்கூல்ல எனக்கே தெரியும். ஹைஜாக் பண்றனாலே பாத்துக்க. சரி 3 நாளே 10
எப்படிமா இருக்கு பரவாயில்லையா? டாக்டர் வந்தோடனே நான் கேட்குறேன், கொஞ்சம் பொறுங்க. இருங்கம்மா, நான் வெளியில் போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வரேன். சரி 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 தம்பி பாருங்க, நான் உங்க ரெக்கார்ட் நான் பார்த்தேன் தம்பி. ரெக்கார்ட் நான் பார்த்தேன், செக் பண்ணேன், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த கேன்சர்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றுமே எஸ்ரேட் பார்த்தா ஒன்றுமே இல்லை. டெஸ்ட் பண்ணோம். நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. போயிடலாம், டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, இப்போ கூட்டி போயிடலாம். நீங்கள் ஒன்றும் நல்லா தான் இருக்கிறீங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டோம், எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட் இருந்து எல்லாம் செக் பண்ணாச்சு. அந்த படம் போட்டுலாம் காமிச்சீங்க, அப்புறம் இன்னும் ரவுண்ட் ரவுண்டா இருந்துச்சு. அது மூளை, பண்டோல பார்த்தா மூளை தான் தெரியும். கேன்சர்லாம் சொன்னீங்க இல்லங்க, முதல்ல நாங்க செக் பண்ணதுக்கு அப்படிதான் இருக்குது. டாக்டர் சொல்லிட்டு நீங்க நடுவுல இந்த மாதிரி பேசாதீங்க. ஓகே, அவங்களும் ரொம்ப பேஷண்டா இருக்காங்க தானே. எப்படி So, நீங்க என்ன check பெட் காசுலாம் கட்டிட்டு நீங்க கட்டல கட்ட இப்ப சாயந்தரம் வந்து பிடிச்சிருவாங்க. நீங்க என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு பெட் காசுலாம் கட்டிட்டு நீங்க கூட்டி போயிடலாம். கவலைப்படாதீங்க. நீங்க நம்ம தெய்வம் வந்து என்னைக்கும் கைவிட மாட்டாங்க. ஓகே ஓகேமா, சரிம்மா பாத்தே. ஓகே காப்பாத்துறது வந்து அவங்க வந்து ப்ரே பண்ணாங்க பாத்தீங்களா, ஜீசஸ்ன்னு சொல்லி ப்ரே பண்ணாங்கல்ல, அவர் தான் வந்து காப்பாத்தினாரு. நீ பார்த்து கட்டணுங்கள அன்னைக்கு எங்க காப்பாத்த போற, நம்ம எவ்வளோ கடவுள் போனோம், எல்லாம் கல் எல்லாம் மண்ணா சரி இருக்கு. சரி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு சொல்லுங்க. நான் சொல்றேன், எங்க ஃபோன் அங்க. ஹலோ அண்ணா, வட்டி அண்ணா, வட்டி அண்ணா, சொல்லுங்க. நான் இன்னொரு ஒரு வாரம் டைம் கொடுங்கண்ணா, கடன் அடைக்க முடியல. இப்பதான் அம்மா சரியா இருக்காங்கண்ணா. இல்லையா, உங்க காசுல இருந்து யாரும் வந்து அடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னண்ணா சொல்றீங்க? அவங்க காசு 10,000 வட்டி ரூபாய் அடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல வந்து வீட்டு பக்கத்துல காசை கட்டுறாதீங்க. ஓகேயா, உங்க காசு எல்லாமே அடிச்சிட்டாங்க யாரோ. ரொம்ப நன்றிண்ணா. யாருண்ணா அடைச்சது? யார் அடிச்சாங்க தெரியல, காசு அடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல காசை கட்டாதீங்க, உங்க கடன்லாம் இல்ல, இப்ப முடிஞ்சு எல்லாமே. சரிண்ணா, ரொம்ப நன்றி. சரி சரி. யார் அடிச்சிருப்பா? யாருண்ணா அடைச்சிருக்கேன்? சரி சரி இதெல்லாம் வந்து அம்மா சரியாயிட்டாங்கன்னு அந்த முதல்ல சிஸ்டருக்கு கால் பண்ணுங்க. சிஸ்டர், சொல்லுங்க பிரதர். எங்க அம்மா சரியாயிட்டாங்க சிஸ்டர். நீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்க ஜீசஸ் எங்களுக்கு வந்து ப்ரே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எங்க அக்கா திட்டினா கோச்சிக்காதீங்க. எங்க அம்மா கொஞ்சம் சரியாயிட்டாங்க. இப்ப டாக்டர் வந்து சரியாயிட்டாங்க. அப்ப அது மாதிரி கடனை அடைச்சிட்டேன்னு சொல்லி கடங்காரனை வந்து தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நாங்க எல்லாமே வந்து இப்ப ஏசாண்டவர் கூட்டு போறீங்களா, அவரை பார்க்கணும், நாங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் நிறைய, எங்களுக்கு சொல்லி தரீங்களா? சரி சிஸ்டர், நாங்க வரோம் சிஸ்டர். எல்லாத்துக்கும் நீங்க எங்கன்னு சொல்லுங்க, அங்க வரோம் சிஸ்டர். ஆமா சிஸ்டர், ஓகே சிஸ்டர். வாங்கக்கா.